வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குறிஞ்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. நேயர்களே, காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஐயா காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, முதலாவதாக இன்னும் 5 நாட்களில் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. அதோடைய பொது பலன்களை பற்றி சொல்லுங்க. முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு 60 நாம் இப்போ ஆண்டுகளை 60 வருடங்களாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. அதனால இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் ஹே விளம்பி அப்படின்றதாகும். இந்த ஹே விளம்பி அப்படின்னு சொன்னா, ஹேனா மகிழ்ச்சி, விளம்பினா சொல்றது, மகிழ்ச்சியை சொல்லுதல்னு அர்த்தம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அந்த வருஷம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு பொதுவானதாக ஒரு கணிச்சுச்சா அந்த வருஷத்தோட பெயரை வச்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சியை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்ல போறீங்க. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் சொல்வதாக, மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். அதுல இன்னொரு சூட்சுமத்தையும் சொல்றேன். கடந்து போன வருஷம், அந்த வருஷத்தோட பேரு துர்மிகி. துர்மிகினா ஒரு கோரமான, ஒரு பார்க்க சகிக்காத, ஒரு பார்க்க பிடிக்காத முகத்தை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். துர்மிகி, கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஆக எப்ப நீங்க பார்க்க சகிக்காத ஒரு முகத்தை வச்சிருப்பீங்க, ஒரு அழுது வடிஞ்ச மூஞ்சா இருக்கும்போது உங்க முகம் பார்க்க பிடிக்காது, பார்க்க சகிக்காது. ஆக ஒரு சோகமாக இருக்கும்போது உங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி, ஒரு சோகமா இருக்கும்போது உங்க முகம் பார்க்க பிடிக்காது. ஆக சென்ற வருடம் யாரெல்லாம் பார்க்க பிடிக்காத முகத்தோடு இருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஹே விளம்பி வருஷத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லும் வருடமாக இந்த வருஷம் இருக்கும். இதுதான் இந்த வருஷத்தோட பலன். போன வருஷம் யார் யாரெல்லாம் சென்ற தமிழ் புத்தாண்டாகிய துர்மகியில யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் இந்த ஹே விளம்பி வருஷத்துல உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உங்களுடைய மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லும் ஒரு வருஷமாக இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். இந்த பலனுடைய இதை நீங்க அடுத்த வருஷத்துல என்கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, ஆமாம் ஐயா நாங்க இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ட்டு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, துர்முகி என்பது பெண்ணை குறிப்பது தான். எந்த பெண் சோகமாக இருந்தாலோ, எந்த பெண் கஷ்டமான விஷயங்களை அடைந்தாலோ, எந்த பெண் பார்க்க பிடிக்காத முகத்தோட தன்னுடைய மன அழுத்தத்தோட இருந்தாலோ அந்த பெண்கள் அனைவரும் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பொது பலன் ஆரம்பிச்சா நான் மறுபடியும் ஒண்ணுதான் சொல்லுவேன். என்னன்னா, இந்த பெண்களுக்குரிய கிரகமான, நான் இப்ப சொன்ன பலனை உறுதிப்படுத்த போவதன் மாதிரி, பெண்களுக்குரிய கிரகமான சுக்கிரன் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலேயே மிக உச்சமான ஒரு வலுவோட அமைப்புல இருக்கிறார். ஆகவே இந்த வருஷம் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, பெண் தலைவர்கள், பெண்கள், குடும்ப தலைவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், சில சாதனை புரிகின்ற பெண்கள், சில படித்து ஒரு விதமான வேலையை எதிர்பார்த்திருக்கிற பெண்கள், இவர்கள் அனைவருக்குமே பெண்களுக்கான ஒரு சந்தோஷமான ஆண்டா இருக்கும். ஆண்களுக்கு மட்டும் ஏன் அப்படி குறை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். ஆணுக்கும் ஆணை குறிக்கின்ற, ஒரு பரிபூரண ஆணை குறிக்கின்ற கிரகமான செவ்வாய் வருஷ நாளோட ஆரம்பத்திலேயே ரொம்ப வலுவான ஒரு அமைப்புல இருக்கு. அதுவும் ஆட்சியா இருக்கு. ஆகவே உலகமே ஆண் பெண் சக்தி சிவம் என்கின்ற அமைப்புல இயங்குற ஒரு அமைப்பு தான். ஆணும் பெண்ணும் நன்றாக இருந்தால் உலகம் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில ஆண் கிரகமான செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும், அந்த ஆட்சியை விட பெண் மேலோங்கி உச்சமாக இருப்பதும், எப்பவுமே பெண் ஒரு அடிமையா, ஒரு அடக்கப்பட்டவளாக தெரிந்தாலும் ஆளுமை சக்தியும் கடைசியில ஆண் அடிபணிந்து போகிறதும் பெண்களிடம்தான் அப்படின்ற அமைப்புல பெண்கள் எப்போதெல்லாம் நன்றாக உச்சமாக இருப்பார்களோ அப்போதெல்லாம் அந்த வீடும் நாடும் நலமாக இருக்கும் அப்படின்ற அமைப்புல இந்த வருஷம் பிறக்கிறதுனால இந்த வருஷம் பெண்களுக்கான வருஷமாகவும் நல்ல வருஷமாகவும் இருக்கும். இன்னும் குறிப்பா இந்த பெரிய விஷயங்கள்லாம், மழை விஷயங்கள், ஒரு இயற்கை உற்பாதங்கள், ஒரு வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் அமைப்பு கூட கொஞ்சம் அமைதியா ஒரு ஆரவாரமின்றி தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா விதமான அமைப்புகளும் சந்தோஷத்தை சொல்லுகின்ற அமைப்புன்ற போது ஒவ்வொருத்தருக்குமே சாதகமற்ற பலன்களை சொல்வதற்கு இல்லை. ரெண்டாவது, இந்த 12 ராசிகள்ல யார் யாருக்கு நல்லது நடக்கும், யார் யாருக்கு சாதகமற்றது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையா நான் விருச்சிக ராசியை தான் சொல்லுவேன். விருச்சிக ராசி கடந்த 4 வருடங்களாக கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, பொருளாதார சூழ்நிலையில, மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையில, குடும்பத்துல சுபகாரியங்கள் இல்லாம, குடும்பத்துல சில கஷ்டங்கள், மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நடக்காமல் அதற்கு நேர்முகமாக எதிர் விஷயமாக நடக்கின்ற ஒரு அமைப்புல விருச்சிக ராசி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு அடுத்து 12 ராசிகள்ல மேஷ ராசி கடந்த 2 வருட காலமாக அஷ்டம சனியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே 7.5 சனி நடக்கின்ற விருச்சிக ராசியும் அஷ்டம சனி நடக்கின்ற மேஷ ராசியும் இந்த வருஷத்திலிருந்து அந்த கஷ்டங்கள் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தா மற்ற 10 ராசிகள்ல கும்பராசி வந்து இப்ப நடக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள்ல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வருஷத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, அடுத்தடுத்து 3 கிரக பயிற்சிகள் இந்த வருஷம் நடக்க இருக்கு. பொதுவாகவே ஒரு வருஷத்துல ஒரு கிரக பயிற்சி 2 கிரக பயிற்சி நடக்கும். 3 கிரக பயிற்சி அடுத்தடுத்து வர்றது 20 நாள்ல வர்றது ஒரு சிறப்பான ஒண்ணுதான். உதாரணமாக வருகின்ற ஜூலை மாதம் 18ஆம் நாள் ராகு கேதுக்கள் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மாறுறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி ஜூலை மாதம் 18ஆம் தேதி நடக்குது. அதனை அடுத்த மாதமே ஒரு 25 நாள்லயே ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. அதனை அடுத்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி அதுக்கடுத்து ஒரு 25 நாளே நடக்க இருக்கு. ரெண்டாவது மிகவும் ஆவலோட எல்லோரும் எதிர்பார்க்கிற சனி பயிற்சி அதனை அடுத்த மாசம் அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆக ஒரு மாத இடைவெளியிலேயே ராகு கேது பயிற்சி, அதனை அடுத்து குரு பயிற்சி, அதனை அடுத்து சனி பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராகுகேது பயிற்சி சாதகமாக இல்லாத ஒரு அமைப்புல ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்து 20 நாள் 25 நாள் நடக்கிற குரு பயிற்சியின் மூலமான ஒரு சாதக அமைப்பு நிச்சயமாக வந்தே தீரும். இந்த 2 பயிற்சிகளும் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கடுத்து சனி பயிற்சி நிச்சயமாக சாதகமாக இருக்கும். ஒரே நேரத்துல ஒரு மனுஷனுக்கு எல்லா கிரகமும் நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை. ஒரே நேரத்துல எல்லா மனிதனையும் போட்டு அப்படியே அமுக்கி அவனை வந்து ஒரு மீள முடியாத சோகத்துல எல்லா கிரகங்களும் ஆழ்த்தி விடுவதும் இல்லை. ஆகவே இந்த வருடத்தின் ஒரு மிகச்சிறந்த நல்ல நிகழ்வாக 3 கிரக பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கு. இந்த 3 கிரக பயிற்சிகளையுமே ரொம்ப சாதகமான அமைப்புல அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ராகு கேதுக்கள் 7ஆம் வீட்டிலையும் ராசியிலையும் இருக்குது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் ஒரு சாதகமற்ற நிலைமையில் இருக்கிறார். இந்த 3 ராசிக்கும் இந்த 3 கிரக பயிற்சிகளும் ராகு கேது பயிற்சி 6ஆம் வீட்டிலும், குரு பயிற்சி 9ஆம் வீட்டிலும், சனி பயிற்சி மிகவும் நல்ல அமைப்பை தரக்கூடிய 11ஆம் வீட்டில் கும்பராசிக்கு வருது. ஆகவே 12 ராசிகள்ல ஒரு முதன்மையான ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய அமைப்பாக விருச்சிகம், மேஷம், கும்பம் போன்ற ராசிகளை சொல்லுவேன். மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் எதுவுமே இருக்காது. தனுசு ராசிக்கு மட்டும் இந்த 7.5 சனியில கொஞ்சம் ஜன்மச்சனி இந்த வருஷம் வரப்போகுது. அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ வந்து நம்ம தனித்தனியான ஒரு ராசியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நேயரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க குருஜி நேரத்துல தான் இருக்கீங்க. யாருக்காக நீங்க பார்க்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 19/6/86. 19/6/86 காலையில 9:30 மணிக்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கா? ஆமா 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 உங்களுக்கு வந்து இப்ப கடக லக்னம், அதாவது 8 கடக லக்னத்துக்கு சனிதசை நடக்குது. 5ஆம் வீட்டுல நடக்கிற சனிதசை கடந்த 10, 18, 16, 17 வருஷமாவே சனிதசை நடக்குது. உங்களுக்கு வந்து இந்த 8 திசையும் 7.5 சனியும் சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனாலும் நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு இளமையில இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு 17 வருஷமாவே. இந்த 17 வருஷ சனி தசை கடக லக்னத்திற்கு ஒரு நல்லது செய்யாத தசை. அந்த சனி தசையும் 7.5 சனியும் சந்திக்க கூடாது. 2009ஆம் ஆண்டிலிருந்து 7.5 சனியும் சந்திச்சிருச்சு. ஆகவே கொஞ்சம் கடுமையான ஒரு அமைப்பு தான். ஆனாலும் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் 26ஆம் தேதிக்கு பிறகு 7.5 சனி விலகிறதுனாலையும் அடுத்த வருஷம் 2017லயே 8ஆம் அதிபதியாகிய சனி தசை உங்களுக்கு சனி வலுவிழக்கிறதுனாலையும் நிச்சயமா உங்களுக்கு இந்த துன்பங்கள் தொடர்கதையாக இருக்காது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கின்ற புதன் தசை உங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும். இளமையில கஷ்டப்படுறதை பத்தி கவலைப்படாதீங்க. 30, 33 வயசு, 32 வயசு தான் ஆகுது. இந்த 32 வயசுல ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டதை பத்தி தப்பு இல்லை. இந்த கஷ்டத்தின் மூலமாக உலகம் என்பது எப்படிப்பட்டது, ஒரு பணம் என்பது எப்படிப்பட்டது, ஒரு வாழ்க்கையை எப்படி நகர்த்திட்டு போகணும் அப்படின்ற அனுபவங்கள் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய 33 வயதுல இருந்து உங்களுக்கு மிக பிரமாதமான நல்ல அனுபவங்கள், நல்ல அமைப்புகள் இருக்கு. லக்னாதிபதி லக்னத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். லக்னாதிபதி 4ஆம் வீட்டுல திக்பலமா இருக்கிறதுனால வாழ்க்கையில கெட்டே போயிட மாட்டீங்க. இப்போ நடந்திருக்கிற அனுபவங்கள் 2018க்கு பிறகு மாறும். சனி தசை முடிஞ்சவொன்னா புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா,
வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. அதனால நேயர்கள் எல்லாருமே தன்னுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த 12 ராசிக்குடைய அந்த பலன்களை நீங்கள் சொல்லுங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷங்களாக அஷ்டமச்சனி நடந்துகிட்டு வருது. இந்த அஷ்டமச்சனி 2015 2016ல எந்த ஒரு மேஷராசிக்காரருக்கும் ஒரு சரியான பலனை தரல. இந்த 2 வருடங்கள் அவரவர் வயதுக்கேற்ற மாதிரியான சில சிக்கல்கள், சில ரொம்ப பெரிய சங்கடங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இருந்து வந்தது. முக்கியமா இந்த அட்டமத்த சனியோடைய அமைப்பான நெருங்கிய உறவினர் இழப்பு, பண இழப்பு, கடன் தொல்லைகள், மன வாழ்க்கையில தோல்வி, வியாபாரம் இதுல நஷ்டம், கடன் தொல்லைகள், இது போன்ற அமைப்புகள் தான் 2 வருஷமா மேஷராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் 40 வயதுகளில் இருக்கிற ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீருகின்ற ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த ஹே விளம்பி ஆண்டு இருக்கும். ஹே விளம்பின்னு நான் நிகழ்ச்சி ஆரம்பித்தவனே ஹே விளம்பிக்கு அர்த்தம் சொன்னது போல உங்களுடைய மகிழ்ச்சியை இந்த வருடம் அடுத்தவருக்கு சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய மனத்துயரங்கள் நீங்குகின்ற ஒரு வருடமாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தினை சந்திக்க இருக்கின்ற ஒரு ஆரம்பத்தில் இருக்கிறீங்க. தமிழ் புத்தாண்டு பிறக்கிற ஒரு நாளிலேயே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ரொம்ப வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பு. ஆகவே யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனாலையும் அந்த சூரியனை சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சூரியனை வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே சூரியன், குரு இவர்கள் எல்லாம் ஒரு நல்ல வலிமையான உங்களுடைய யோகாதிபதிகளான அனைவருமே வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறனாலையும் மேஷராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் தீருகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு இருக்கும். மன வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டவங்க, வேலையில இழப்பு, வேலை கிடைக்காதவர்கள், வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆனவங்க, வேலையை விட்டுட்டவங்க, ஒரு சில பொருளாதார இழப்புகளை சந்திச்சவங்க, நெருங்கிய உறவினர் மரணத்தால ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவ்வளவு பேருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கும். இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியோட உங்களுடைய அஷ்டமச்சனி விலகிறதுனால இந்த வருஷத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்தே ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே மேஷராசிக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ரிஷபம் சொல்லிடுறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு வருஷமா இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்துல செப்டம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். அதன் பிறகு குரு பகவான் 8ல மாறுறதும், அதே மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய அஷ்டமச்சனியா வர்றதும் ஒரு சாதகமற்ற ஒரு பலன் தான். அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லுவேன், ரிஷபராசிக்கு மேல சனி பகவானுக்கு எப்பவுமே ஒரு இயற்கையான ஒரு நல்ல புரிதல் உண்டு. சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு சுக்கிரனுடைய லக்னங்கள் ராசிகளுக்கு சனி பகவான் மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் தரமாட்டார். மற்ற ராசிகளுக்கு அட்டமத்து சனி, 7.5 சனி கெடுதல்களை பண்ற மாதிரி ரிஷபத்திற்கு கெடுதல்களை பண்ணா மாட்டார் அப்படின்ற விதிப்படி ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி வருதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒரு தொட்டு தடவுவதை போன்ற ஒரு சின்ன அனுபவங்களை தான் தருவாரே தவிர ஒரு அடிப்பது போன்ற அனுபவங்களை ஒருபோதும் தருவதில்லை. ஆனாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஒரு எதுலையுமே ஒரு அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. இருக்கிற தொழிலை, இருக்கிற வேலையை கண்ணுங்கருத்துமா பார்க்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பொதுவாக வேலைக்காரங்களை நம்ப வேண்டாம், உடனிருப்பவர்களை நம்ப வேண்டாம். சில பொருளாதார பிரச்சனைகள் வரும், எதுக்கும் கோவப்படக்கூடாது. கொஞ்சம் எதுலேயும் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அஷ்டமத்து சனி நடக்கிற நேரத்தில் தொழில் விரிவாக்கங்கள், புதிய வேலை, அரசனை நம்பி புருஷனை கைவிடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படின்றதுனால எதையுமே ஒரு கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய ஒரு வருஷம். நிதானமாக இருங்க. யார்ட்டையும் வீண் வாக்குவாதங்களை இது பண்ணாதீங்க. நண்பர்களை விரோதிகளாக ஆக்கிக்குவீங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ரெண்டாவது, பண பற்றாக்குறை இருக்காது. ரிஷபத்துக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் சனி பண விஷயங்களில் கை வைக்க மாட்டார்ன்றதுனால பணம் இருந்தாலே அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக முடியும். அப்படின்றதுனால பெரிய அளவில் அட்டமத்த சனி கெடுதல்களோ அதுவோ இது பண்ணாது. ஆகவே இந்த ஹே விளம்பி வருஷத்தில் இன்னும் பாதிப்புகள் இருக்கும், அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்றதற்கான பலன்கள் இங்கே இல்லை. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அடுத்து மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல கண்டகச்சனியா வர்றாரே அப்படின்றத பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரியே மிதுனத்திற்கு மிகப்பெரிய கெடுதல்கள் எதையுமே அவர் தரப்போறது இல்லை. கடந்த ஒரு 2 வருஷமாவே எந்த விதமான நல்ல பலன்கள் நடக்காத ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கும். இன்னொன்று, இந்த 3, 4ஆம் குரு பகவான் மிதுன ராசிக்கு 2 வருஷமா நல்ல பலன்களை தரவில்லை. இன்னும் சில மாதங்கள்ல செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மேன்மையான ஒரு நல்ல காலம், ஒரு முன்னேற்றமான அமைப்பு ஆரம்பிக்க இருக்கு. ஒரு 2-3 வருஷமாவே திருமண அமைப்புகளில் ஒரு ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க,
திருமண வயதில் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க, ஒரு 30 வயது தாண்டியும் திருமணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு ஜாம்னு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்து குரு மிதுன ராசிக்கு வர்றதுனால வேலை, திருமணம் போன்ற விஷயங்களில் வந்து ஒரு நல்லபடியாக செட்டில் ஆவீங்க. இது வரைக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு ஆகஸ்ட்லேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலம் வந்துடுது. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் 7ஆம் இடத்து சனி வந்து ஒரு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே நேரத்தில் சில நேரங்களில் இந்த வேலை பார்க்குற கணவன் மனைவி 2 பேரை வந்து வேலை விஷயமா பிரிக்கிற மாதிரியான அமைப்புகளை செய்வார். அதாவது மனைவியை விட்டு கணவர் வந்து தூர தேசங்களில் போய் வேலை செய்கிறது அல்லது வேறு இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இது மாதிரியான ஒரு கணவன் மனைவியை பிரிக்கின்ற வேலை விஷயமா ஒரு சுப விஷயமா பிரிக்கிற வேலையை தான் சனி செய்வார்ன்றதுனால 7ஆம் இடத்துல சனி வரப்போதேன்றதை கவலைப்பட வேண்டாம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக, 30 வயது தாண்டினவர்களுக்கு வேலை கிடைக்கும். இளைஞர்கள் ரொம்ப நன்றாக இருப்பீங்க. நடுத்தர வயதுக்காரர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாதார அமைப்பு, ஒரு நல்ல பணம் வந்து வருகின்ற மாதம் பிறந்தால் ஒரு வருமானம் வருகின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வித கஷ்டங்களையும் சொல்ல முடியாத ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருட காலமே பொருளாதார நிலைமையில கொஞ்சம் பிரச்சனையா இருந்த வருஷம். எப்படின்னா, 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இது வரைக்கும் ராகு கேதுக்கள், சரியில்லாத குரு பயிற்சி, குரு அமைப்புகள், சனி கூட ஒன்றும் யோகத்தை தரக்கூடியாத ஒரு நிலைமையில் இருந்தார். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வாரம் பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டிலிருந்து ரொம்ப சந்தோஷமான அமைப்பை தரக்கூடிய அமைப்புல மாறுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலிருந்து மாறுகின்ற ராகுவால இனிமேல் உங்களுக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் உருவாகும். ராகு வந்து அவருக்கு மிகவும் பிடிச்ச வீடான கடகத்துல உங்க ராசியிலே வந்து உட்கார போறார். சில பேருக்கு வந்து ராசியிலேயே ராகு வராரே, நல்லது நடக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள் வரலாம். அப்படி கிடையாது. கடகம் ராகுவிற்கு மிகவும் பிடித்த வீடுன்றதுனால வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வருமானம், இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பணப்பற்றாக்குறை நீங்குகின்ற ஒரு அமைப்பு உறுதியாக இருக்கும். ஆகவே பணம் இருந்தாலே எல்லா விதமான சந்தோஷங்களும் தேடி வந்துடும். 2வது, இப்ப இருக்கின்ற ஒரு 5ஆம் இடத்து சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போய் மாறுறது மிகப்பெரிய யோக அமைப்பு. 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த 3, 6, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனிக்கு நல்ல இடங்களாக அமையும். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டில் இருந்த சனி வந்து 6ஆம் வீட்டில் மாறுறது பெரிய யோகம். ஆகவே வருகின்ற ஒரு 3 வருட காலம் கடகராசிக்கு ஒரு லாபகரமான ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த 3 வருட காலம் நன்றாக இருப்பதற்கான ஆரம்பங்கள் இந்த வருஷத்துல இருக்கும். இன்னும் சில கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல காரியம் பண்ண பார்க்க முடியலையே, சுபகாரியம் பண்ண முடியலையே, குழந்தைக்கு வேலை கிடைக்கலையே, குழந்தைக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு உங்களுடைய மகளை பற்றின கவலைகள்லாம் கடகராசிக்கு கடந்த 2-3 வருஷமாவே இருந்து வந்தது. 5ஆம் இடத்து சனி புத்திர விஷயத்துல உங்களுக்கு சோகங்களையும் துயரங்களையும் கொடுத்திருந்தார். அந்த அமைப்பு எல்லாமே இந்த வருஷம் நீங்குது. இந்த வருஷம் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற 3 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கின்ற ஒரு அமைப்புல இருக்கிறதுனால 12 ராசிகள்ல கும்பராசிக்கு நான் சொன்னதை போலவே கடகராசியும் இன்னும் நல்ல மேன்மைகளை அனுபவிக்கின்ற ஒரு ராசி. ஆகவே அடுத்தடுத்து வர இருக்கின்ற ராகு, குரு, சனி பயிற்சி 3மே கடகராசிக்கு யோகம் தரும் அமைப்புகளில் இருப்பதால் இந்த விளம்பி வருடம் நீங்களும் உங்களுடைய மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு சொல்லும் வருடமாக இந்த ஆண்டு இருக்கும். ஒரு நேயரை பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, நீங்க குருஜி நேரத்துல இருக்கீங்க. எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 01/5/94. சரி, 1/5/1994 பிறந்திருக்கீங்க. நேரம் சொல்லுங்கம்மா, எந்த டைம்ல நீங்க பிறந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:37. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தாரணிங்கிற பேருக்கு வந்து மேஷ ராசிமா, ஆனா வயசு கொண்டது வந்து மகர ராசி. சரி சரி, ஐயா விடும் உங்க கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, என்ன கேட்கணும்? வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார். ஆமாம்மா, சூரியன் உச்சத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கிற ஒரு அமைப்புல இருக்கிறீங்க. நிச்சயமா நீங்க வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, வேலைக்கு போய்த்தானே ஆகணும். ஆமாங்க சார், அதுக்கான என்னால மைண்ட் ஒரு இது பண்றதுக்காக ஏதாவது சொல்லுங்க சார்.
இப்ப என்னம்மா கேக்குறீங்க? வேலைக்கு போறதுக்காக என்ன பண்ணா இருக்கிற வேலைக்கு போகணும் சார். படிப்பு மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். படிப்பை முடிச்சிட்டீங்களாம்மா? படிச்சுட்டே இருக்கேங்க சார். பிஎட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறேங்க சார். ஆமா. இப்போ 2018 எக்ஸாம்லாம் நல்ல விதமா இருக்குமா? இப்போ உங்களுக்கு ராகுதிசை குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க சார். ராகுதிசை குரு புக்தி உங்களுக்கு 10ஆம் வீடு வந்து சூரியனோட வீடாகி சூரியன் உச்சமானதுனால அரசு வேலை கண்டிப்பா உண்டு. ராசிக்கு 10ஆம் வீடு சிம்மம் வலுவாக இருந்தாலோ ராசிக்கு 10ஆம் இடத்தோட வலுப்பெற்ற சூரியன் தொடர்பு கொண்டாலோ உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கின்றதை நான் அடிக்கடி எழுதிக்கிட்டு வரேன். உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் வீட்டுல குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு யோகம். உங்களுக்கு சிம்மம் வலுவாகவே இருக்கிறது. அதாவது சுபத்துவமான குருவின் பார்வை பெற்ற சனி வந்து சிம்மத்தை பார்ப்பது ஒரு யோகம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி 10ஆம் வீட்டில் இருக்கிற இப்பதான் சொன்னேன் சிவராஜ யோகம்னு சொன்னேன். அந்த சிவராஜ யோகம் இருந்தாலே அரசு வேலை நிச்சயமாக உண்டு. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு அரசு வேலையில கவர்மெண்ட் வாத்தியார் வேலையில இருப்பீங்க. நல்லா இருப்பீங்கம்மா. உறுதியா அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா. அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்கு கடந்த வருஷம்லாம் ரொம்ப மோசமான ஒரு வருஷமா இருந்தது. சிம்ம ராசியின் மேலேயே ராகு இருந்தார். அந்த ராகு இருக்கிற அமைப்பினால உடல் மனம் ரெண்டுமே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பாக இருந்தது. சிம்மராசிக்காரர்களில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை கொண்ட பிறந்த ஜாதக வலுவுள்ள சிலர் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல விதமான இருந்தீங்க. கடந்த 2 வருட காலமாகவே அர்த்தாசிரம சனி எனப்படுகின்ற சனி பகவானால வேலை தொழில் விஷயங்கள்ல பின்னடைவான ஒரு காலகட்டத்தை நிறைய சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற் போன்ற வேலை கிடைக்கவில்லை, உங்களுடைய தொழில் நன்றாக இல்லை, வருமானம் நன்றாக இல்லை, இப்படின்றதான் சிம்மராசிக்காரருடைய மனக்குறையாக இருந்தது. மிகச்சிலருக்கு வந்து இந்த அமைப்பு இருந்தது. உடல் நலம் சரியில்லாத நிலைமை, மனநலம் சரியில்லாத, ஏன்னா ராசியிலே ராகு. இந்த அமைப்புகள் அனைத்துமே இந்த வருஷம் விலகுது. இந்த வருஷம் விலகிறது உங்களுடைய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகு வந்து ஒரு ஒளி ராசியான சிம்மத்திலிருந்து ஒரு இருட்டு கிரகமான ராகு வந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விலகிறது. உங்களுக்கு மனம் உடல் ரெண்டையும் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த வருஷத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய இன்னும் ஒரு ராசி வந்து சிம்ம ராசியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தற்போது இருக்கின்ற மனக்கவலைகள் உடல் கவலைகள் அனைத்துமே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தீரும். இன்னும் ஒரு சிறந்த பலனாக அடுத்து நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி கூட உங்களுக்கு ஒரு 3ஆம் இடத்துல வருதுனால ஒரு கெடுபலன்களை அவர் தருகின்ற வாய்ப்பு இல்லை. ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கே வெளிநாட்டில் செட்டில் ஆகாத சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. சனிப்பெயர்ச்சி வந்து அர்த்தாசிரம சனி எனப்படும் ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிற ஜீவனஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய பார்வையை விளக்குறதுனால ஒரு கடந்த 2 வருஷமா மன அழுத்தத்தில் இருக்கின்ற ராசியை பார்க்கிறார் சனி. ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மன அழுத்தம் இருக்கும். ஒரு சொந்த வாழ்க்கையில ஒரு சோகமான ஒரு விஷயங்களை சந்திச்சவங்க, வாழ்க்கையே அமையாதவர்கள், வாழ்க்கை அமைந்தும் அதை தக்க வைத்துக் கொள்ளாமல் முதல் திருமணம், விவாகரத்து, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் அக்டோபர் மாதம் 26 தேதிக்கு பிறகு சந்தோஷமான தீர்வுகள் கிடைக்கும். சொந்த வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சவங்க, வேலை விஷயங்கள்ல ஒரு இடர்பாடுகளை சந்திச்சவர்கள், வேலைகளில் வந்து கஷ்டங்கள், வேலை கிடைக்காத நிலைமை, கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்காத முடியாத நிலைமை, வேலையில சஸ்பெண்ட் ஆனது, வேலையே ஒரு சம்பளமே சரியில்லாம சம்பளம் கிடைக்காம இருந்த நிலைமை, உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்காத நிலைமை, இவர்கள் எல்லாருக்குமே ஜீவன விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆகவே வேலை தொழில் வியாபாரம் பண்ற ஜீவன விஷயங்கள நல்லதும், சொந்த வாழ்க்கையில ஒரு சுகமான ஒரு அமைப்பும், சொந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து வந்த சோகமான அமைப்புகள் மாறுவதும் இந்த வருஷம் சிம்மராசிக்கு இருக்குன்றதுனால 12 ராசிகள்ல ஒரு நிம்மதியை அடைய போகின்ற ராசி சிம்மராசியாக கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். சமீப காலங்களில் வந்த ஒரு நல்ல பயிற்சிகளில் வந்து இப்போ நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். ஏன்னா கன்னிக்கு வந்து ராகு வந்து ஒரு யோக கிரகம். கன்னி ராசியில ராகு வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கேது இன்னும் சில வாரங்கள்ல ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 11ஆம் வீடாகிய மிகவும் ஒரு நல்ல இடத்துல மாறப்போகுது. இந்த 11ஆம் இடத்து ராகு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல சர்க்கிள். 18 வருஷம்ன்றது வாழ்க்கையில நமக்கு ஒரு 4 தடவைக்கு ஒரு தடவை தான் வரும். வாழ்க்கையில 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபஸ்தான ராகு உங்களுக்கு வர இருக்கிறதுனால தொட்டது துலங்குகின்ற ஒரு எதிலும் ஒரு லாபம் வருகின்ற ஒரு ஆண்டாக கேவலம்பி ஆண்டு உங்களுக்கு இருக்கும்.
இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல தயங்கி இதை செய்யலாமான்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே இந்த தடவை வந்து ஒரு நல்ல தைரியம் வந்து அந்த தொழிலை வந்து துவங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு தொழில் துவங்குறதுக்கு நல்ல வருஷம் இந்த வருஷம். ஒரு கூட்டு தொழில் துவங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து ஒரு எதையும் ஒரு தைரியத்தோட வந்து இறங்கி சாதிக்க வேண்டிய ஒரு இதா இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களால சாதிக்க முடியும். குறிப்பா ஒரு பலன் சொல்லணும்னா, அந்நிய இன மத மொழிக்காரர்களால உங்களுக்கு லாபங்கள் இந்த வருஷம் இருக்கும். இன்னும் சில வாரங்கள்ல நடக்க இருக்கின்ற ராகுகேது பயிற்சினால வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய மத நண்பர்கள், சிறு வயதிலிருந்தே உங்களோட பழகினா உங்க மதத்தை தவிர வேறு ஒரு மதர்கள், அதாவது இந்து மதத்து நண்பர்களுக்கு, இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இஸ்லாமிய நண்பர்களும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவர்களும், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உண்மையான நட்போடு அன்பு ஆதரவும் அனுகூலமும் இருக்கின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இன்னும் சிலர், குறிப்பிட்ட சிலர் வந்து வேறு மொழி பேசுகின்ற இடங்களுக்கு பயணமாவீங்க. இப்போ இருக்கிற இடத்தை விட்டு வேற்று மாநிலம், வேறு நாடு, வெளிநாடு, இது போன்ற அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தெரியுங்க, பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஷார்ட் ஜேர்னியாக வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் போய் வெளிநாடுகளில் போய் திரும்பி வர்ற அமைப்புகள் இருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வருது. ஒரு வேலை விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி அமைப்புகள் இனிமே இருக்கும். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். சம்பள உயர்வுகள் இருக்கும். கண்ணிக்கு கலக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த நல்ல அமைப்புகள் இப்போது உருவாயிட்டதுனால இந்த ராகுகேது பயிற்சி, அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி, அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற அதற்கு இடையில நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஒரு சில பிரச்சனைகள் விலகுகிறதும், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்ற அந்த சில பாக்கியங்கள் கிடைத்தலும், அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இப்ப இருக்கிற தடைகள் விலகுதலும் உங்களுக்கு நடக்க இருக்கும். ஆகவே கன்னிராசி மிகவும் சந்தோஷமா இந்த வருஷத்தை எதிர்பார்ப்பீங்க. அடுத்து துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் சொல்வேன். ஏன்னா இந்த வருஷத்தோட உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நடுத்தர வயதுல ஒரு 40 வயதுகள் இருக்கிற இவங்க துளாராசிக்காரங்க யாருமே ஒரு நிலையான அமைப்புல இல்லை. ஒரு 2015ஆம் ஆண்டு வரைக்கும், 16 கொஞ்சம் பரவாயில்ல, 2015ஆம் ஆண்டு வரைக்கும் துலாம் ராசிக்கார பட்ட கஷ்டம் வந்து ஒரு அளவிட முடியாதது. 2012, 13, 14 ரொம்ப சிக்கல் அனுபவிச்சிங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே நிலை கொண்டு இனிமே நம்ம வாழ்க்கையில வந்து எந்த விதமான வேதனைகளும் சோதனைகளும் இல்லை, அப்பாடா நான் வந்து வேதனையிலிருந்து வெளியே வந்து விட்டேன் அப்படின்றத உணர்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு வந்து ஒரு ராகுகேதுக்கள் கூட 10ஆம் இடத்துல வந்து கடகத்துல போறதுனால ஒரு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க, குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க, ஒரு அடுத்தவரிடம் பொருளை வாங்கி விற்று கமிஷன் அடிப்படையில் லாபத்தை எதிர்பார்க்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு நல்ல விதமான ஒரு பலன்களை தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். தொழில்துறையில உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். நிலையில்லாத வருமானத்தை வச்சுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான வருமானம் உறுதியாக வரும். வாழ்க்கையில 7.5 சனி அஷ்டம சனி முடிஞ்சவனே வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் அனைத்து துலாம் ராசிக்காரர்களும் உங்களுக்கு வாழ்க்கை நிலை கொள்ளுவதை, ஒரு வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் நடக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஹேவலம்பி வருஷத்துல திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள், வேலை தொழில் போன்ற ஒரு சில நல்ல அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விருச்சிகம் 12 ராசிகள்ல நான் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் தனி கவனம் எடுத்து ராசி பலன்களை சொல்லிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் வர்றேன். மாலைமலர்ல கூட இதைத்தான் எழுதுறேன். இன்னும் ஒரு சிறப்பு பலனா, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள 80% பேர் விருச்சிக ராசிக்காரர்கள்ன்றதை நான் அடிக்கடி தெளிவா சொல்றேன். அலுவலகத்துக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே உள்ள நான் முதல்ல பார்க்குற ராசியும் அடுத்தடுத்து பார்க்கிற ராசியும் விருச்சிக ராசிக்காரர் தான் இருப்பார். அனுஷம் நட்சத்திரக்காரர்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் பட்டு கொண்டிருக்கின்ற பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. விருச்சிக ராசிக்கு மட்டுமே சனி வந்து அதிகமான சில கெடுதல்களை பண்ணிட்டார். கெடுதல்கள் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பிறந்த ஜாதக வலுவுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்ததை தவிர கடந்த 4 வருடங்களாக விருச்சிக ராசி படுகின்ற துன்பம், பட்டு கொண்டிருக்கின்ற துன்பம் ரொம்ப கொடுமை. அதே நேரத்தில் வீட்டில் இன்னொருத்தரும் விருச்சிக ராசியாகவோ துலாம் ராசியாகவோ 7.5 சனியாகவோ அல்லது மேஷ ராசியாகவோ அஷ்டமத சனியாகவோ இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப பெரிய பொருளாதார கஷ்டத்திலையும் மன உளைச்சல்கள்லையும் மன அழுத்தத்திலையும் குடும்ப தலைவரோ தலைவியோ தூங்க முடியாத ஒரு நிலைமையில கண்டிப்பா இருந்தீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கின்ற
ஒரு சந்தோஷத்தை தருகின்ற ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஹே விளம்பி ஆண்டு இருக்கும். நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய மன அழுத்தம் நீங்கும். ஒரு நெருங்கியவரை பிரிஞ்சது, ஒரு வாழ்க்கையை தொலைச்சது, ஒரு வேலையை தொலைச்சது, பொருளாதார நிலைமையில சிக்கல்கள், கடன் தொல்லைகள் இருந்தது, ஒரு குடும்பத் தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு கிடந்தது, ஒரு கணவன் மனைவி பிரிவு, விருச்சிக ராசிக்கு மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை சம்பவங்களும் இந்த ஆண்டோட விலகுது. ஆகவே இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் நடக்கும். வேலையில் இருந்த இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். வேலை விஷயங்களில் வேலை போனவங்க, சஸ்பெண்ட் ஆனவங்க, அவர்கள் அனைவருமே திரும்ப வேலையில் சேருவீங்க. வேலை இழந்தவர்கள் அதை விட ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த வருஷமே உருவாகும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட வேதனை எல்லாமே நீங்க போகுது. இதுவரைக்கும் எந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருந்து வந்ததோ, எதை வந்து நினைத்து நீங்கள் வந்து ரொம்ப கவலையில இருந்தீங்களோ, அந்த கவலைகள் அனைத்தும் நீங்குகின்ற ஒரு ஆண்டாக அந்த ஹே விளம்பி வரும். நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதோடைய ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன்னா, ஹே விளம்பி என்பதற்கு மகிழ்ச்சியை சொல்லுவது என்று பொருள் என்று சொன்னேன். அது வந்து விருச்சிக ராசிக்கு உண்மையிலேயே ரொம்ப பொருந்தும். இந்த வருஷம் இதுவரைக்கும் 4 வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து விலகி, அப்பா நான் இப்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் ஆண்டாக ஹே விளம்பி இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களின் வேதனை விலகுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. அடுத்த நேயர் ஒருத்தவங்க இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், மதுரையில இருந்து அடிக்கிறோம் பண்றோம் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? நான் அண்ணனுக்கு மேடம் பார்க்கணும் மேடம். உங்க அண்ணனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 4/12/1982 மேடம். 4/12/1982 மேடம். நேரம் சொல்லுங்கம்மா. நைட்டு காலையில 10:21 மேடம். காலையில 10:21ங்களா? 10:21 மேடம். சரிம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். நைட்டு 10:21 காலையில 10:21 மிதுன லக்னம்ன்றீங்க. என்ன எல்லாமே மாத்தி மாத்தி? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மகர லக்னம். மகர லக்னம். 4 டிசம்பரா? என்ன வருஷம் தேதி என்ன? 1982. 19 4/12/1982. 82ங்களா? 82. கடகராசி தானமா வருது. அதாவது வாக்கிய பஞ்சாங்க அப்படி இருக்கலாம். கடகராசி. கடகராசிமா சொல்லுங்க. அவங்களுக்கு தொழில் எப்படி சொந்தமா செய்யலாமா இல்ல பிசினஸ் பண்ணணுமா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணே வந்து. ஆமா, 10ஆம் இடத்தோடு சனி இருக்கிறார். 10ஆம் இடத்தோடு சனி இருக்கிறது வந்து கொஞ்சம் தொழில் துறைகள்ல கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தான். இப்போ புதன் தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்குமா. அந்த குரு புக்தி வந்து வருகின்ற 5ஆம் மாசம் வரைக்கும் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான். விரயங்களை தான் கொடுக்கும். 5ஆம் மாசம் வரைக்கும் விரயங்கள் இருக்கு. இந்த 5ஆவது மாசம் வரைக்கும் விரயங்கள் இருக்கிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கடுத்து வருகின்ற சனி, மே மாதத்திற்கு பிறகு சனி வந்து உங்களுக்கு ஜீவன அமைப்புகளில் இவருக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், தொழில் அமைப்புகளை கொடுக்கும். லக்னாதிபதியே 10ஆம் வீட்டில் உச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறதுனால மேற்கு பிறகு அமைகின்ற தொழில், மேற்கு பிறகு அமைகின்ற வேலை அமைப்புகள் தான் இதாக இருக்குன்றதுனால இது வரைக்கும் இருக்கின்ற விரயங்கள் தவிர்க்கப்படும். கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் பொறுத்துக்க சொல்லுங்க. மே மாதத்துக்கு பிறகு 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி திசையில் தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்குமா, பண்ணலாமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு ஜென்மச்சனியை இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இதாக போறீங்க. அதே நேரத்தில் தற்போது வந்து உங்களுடைய குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் வந்து 11ஆம் வீடு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மிக நல்ல இடத்துல வந்து 11ஆம் இடத்துல மாறுவார். இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு. அடுத்து தற்போது 9ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் இன்னும் சில வாரங்கள்ல ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு மாறப்போகுது. இந்த 3 கிரக பயிற்சிகளுடைய ஒட்டுமொத்த பலன் இந்த புத்தாண்டுல எப்படி நான் சொல்லுவேன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல வேலை செய்யறதுக்காக நீங்க வந்து இதுவரைக்கும் முயற்சி பண்ணவங்களுக்கு இன்னும் அடுத்த வாரத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க வெளிநாடு போவீங்க. அங்கே வெளிநாட்டுல சந்தோஷமாவும் இருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே வேலை கிடைக்கும். அலுவலகத்திலேயே மற்றவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க, நமக்கு மட்டும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்கு எந்த நேரத்திலையும் விசா
பயண முன்னனுமதி இதெல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஒரு ஏறத்தாழ தனுசு ராசிக்காரர்களில் இளைஞர்களில் மிக பெரும்பான்மையான ஆட்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கடல் தாண்டுவீங்க. ஆகஸ்ட் 18க்கு மேலே இதுவரைக்கும் முதலாக விமான பயணம் மேற்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்லாதவர்கள் ஆகஸ்ட் 18க்கு பிறகு எந்த நேரத்திலும் வெளிநாடு போவீங்க, போய் திரும்பி வருவீங்க, வெளிநாட்டில் சாதிப்பீங்க. ரெண்டாவது, இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமில்லாத ஒரு சாதகமில்லாத வேலை அமைப்புகளையும் தொழில் அமைப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பலன்கள் செப்டம்பர் மாதத்திலே விலகும். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போறதுனால உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த வந்த பின்னடைவுகள் தொழில் அமைப்புகளில் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரம் செழிப்பாக இருக்கும், எல்லாமே வந்து ஒரு லாபகரமாக இருக்கும். ஒரு கையில் காசை பார்க்க முடியும். பாக்கெட்டில் காசை வாங்கினேன், சம்பளம் வாங்கினேன், அடுத்த நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தா 10 பைசா இல்லை, மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வேதனையில் இருந்த ஒரு மனக்குறையில் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு சம்பளத்தையும் தாண்டி ஒரு அதிக வருமானம், பண வருமானம் இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்குது. சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் வந்து ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அமைப்புக்குள்ள நுழையிறீங்க. மற்ற ராசிகளை போல வந்து ஜென்மச்சனி அமைப்புகள் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை நிச்சயமாக செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா, குரு பகவான் வந்து தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான குருவின் வீடு, உங்க வீடு வந்து குருவோட வீடு, உங்களுடைய ராசிநாதன் குரு. தனுசு ராசிக்கு மாறுகின்ற குரு பகவான், தனுசு ராசிக்கு மாறுகின்ற சனி பகவான் சுபத்துவம் பெறுவார் என்பதால் சுபத்துவம் உள்ள சனி மிகப்பெரிய கெடுதல்களை உங்களுக்கு தந்திட போறதில்லை. ஆனா அதே நேரத்துல வந்து பணம் என்றால் என்ன, வாழ்க்கை என்ன, நண்பர்கள் உறவுகள் எப்படிப்பட்டது, மனைவி எப்படிப்பட்டவள், மகன் எப்படிப்பட்டவன், கணவர் எப்படிப்பட்டவர், இது போன்ற வாழ்க்கை அனுபவங்களை ஏழரை சனி தான், அதுவும் ஜென்மச்சனி தான் கொடுக்கும். அப்படின்றதுனால சில விஷயங்கள், சில அனுபவங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைத்தே தீரும். ஆகவே புதிதாக எதுவும் தொழில் ஆரம்பிக்காதீங்க. புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு சிக்கல்களில் மாட்டி புலிவாலை பிடிச்ச மாதிரி அந்த தொழிலை வந்து நடத்தவும் முடியாமல் செய்யவும் முடியாமல் ஒரு கடன் தொல்லைகளில் கொண்டு போய் ஒரு சிக்க வைப்பார். மீள முடியாத ஒரு அமைப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு சனி பகவான் உருவாக்குவார்ன்றதுனால இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டுமே தவிர புதிதாக எந்த விதமான ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் தான் ஒருத்தர் உங்ககிட்ட வருவார். ஒரு 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு, ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணினா 10 லட்சம் எடுத்துடலாம், ஒரு 10 லட்சம் போட்டீங்கன்னா 1 கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம், எண்ணி 10 நாளில் 1 கோடி ரூபா வரப்போகுதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆட்கள் வந்தாலே கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு வெளியே போன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரியான புது ப்ராஜெக்ட் எதையுமே ஆரம்பிக்காதீங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிற பிஸ்னஸ் இப்போ பண்ணக்கூடாது. ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி காலத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிற பிஸ்னஸோ அல்லது ஒரு சூதாட்டம் போன்ற பங்குச்சந்தை மல்டி எம்எல்எம்னு சொல்லப்படக்கூடிய பிஸ்னஸுங்களோ பண்ணக்கூடாது. ஒரு அதிகமான உழைப்பை தரவும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்புங்க. எதையும் நேர்மையான முறையில் வந்து சந்திங்க. ஒரு நேர்மையான முறையில் சந்திக்கிற அனைத்துமே உங்களுக்கு இப்போ வந்து கை கொடுக்கும். குறுக்கு வழி வந்து கை கொடுக்காது. எதையுமே உழைச்சி தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க, வேலைக்காரங்களை நம்பாதீங்க, அடுத்தவரையை நம்பி உங்கள் தொழில் இது பண்ணாதீங்க. சொந்த தொழில் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க உடையவனெல்லாம் இருக்கை பால் அப்படின்றது ஒரு விதி. அதன்படி கடையிலையோ தொழிலிடங்கள்லையோ ரொம்ப அக்கறையாக நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. ஜென்மச்சனி தனுசு ராசிக்கு எப்பவுமே சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கறதுல ஏதேனும் ஒரு பொருளாதார இழப்புகளை கொடுப்பார். அதனால பண விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. சொந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப வலுவா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு புது வரவு, ஒரு புதிய மகன் மகள் போன்ற ஒரு புது உறவுகள் இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான நல்ல மாற்றங்களாகவே தான் இருக்கும் என்பதால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஹேவிளம்பியருடைய வருடத்தை வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமாகவே வரவேற்பீங்க அப்படின்றது ஒரு உறுதியான ஒன்று. அடுத்து மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகுது. எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 8ஆம் இடத்துல இப்போ வந்து சில அமைப்புகளில் வந்து 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு வேறு சில ரிஸ்கான விஷயங்களில் உங்களை கொண்டே கவுத்தி விட்டுக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு சில பின்னடைவான ஒரு தொழில் அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கும் கேது பகவான் ராசிக்கும் வர்றது ஒரு இதுவரைக்கும் இருந்து வந்த சாதகமற்ற அமைப்பிலிருந்து உங்களை நீக்குகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே ராகுகேது பேச்சு ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு பலனை கொடுக்கும். ரெண்டாவது, 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு நிம்மதியற்ற சூழலை பொருளாதார விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும்
அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் பாத சனியா ஒரு 7.5 சனி அமைப்புக்குள்ள நுழையிற ஒரு பணத்தை கொடுக்கின்ற அமைப்பு அப்படின்றதுனால பண கஷ்டங்கள் இந்த வருஷம் இருக்காது. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பணத்தை வந்து வருகின்ற பணத்தை நீங்க சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் ஓவரா இருக்கும். குறிப்பிட்ட சில மகர ராசிக்காரர்கள் வந்து வீண் செலவுகள், லேவிஷ் எனப்படுகின்ற வீண் செலவுகளையும் விரயங்களையும் பண்ணி அடுத்த 2 வருஷம் கழிச்சு ஐயோ இவ்வளவு பணம் வந்ததே என்கிட்ட, என்னால் அந்த பணத்தை பிடித்து வைக்க முடியவில்லையே, பணம் இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு ஏக்கமும் ஒரு இதுவும் படுற ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆகவே ஒரு ஹேவிளம்பி வருடத்துடைய பொது பலனா மகர ராசிக்கு நான் சொல்ல வரும்போது பணவரவுகள் தாராளமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு தொட்டது துலங்கும், அபரிமிதமான ஒரு பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை நீங்க பாதுகாத்து வைக்க முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கும். ஜோதிடம் என்பதே எதிர்காலத்தையும் காட்டி வர்றதுக்கு முன்னாடி உஷார்படுத்துற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால நீங்கள் இந்த வருடம் சம்பாதிக்க இருக்கின்ற பணத்தை வந்து நல்ல விதமான முதலீடுகளாக மாற்றினால், ஒரு சேமிப்பு அல்லது ஒரு நகை வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு வாங்க போறது, இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகளாக அதை மாற்றிக்கொண்டால் உங்களுடைய 3 வருடம் கழிச்சு வரப்போகின்ற சில சிக்கல்களை உங்களால சமாளிக்க முடியும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு விஷயங்களே ஒரு சில நல்லதுகள் தான் நடக்கும். 2-8ல இருந்து வந்த ராகுகேதுக்கள்னால சிலருக்கு வந்து திருமண தடைகள், சில வாழ்க்கை தடைகள்லாம் இருந்து வந்தன. அந்த அமைப்புகள் இப்ப ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதிக்கு மேல விலகுது. ஆக ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு 30 வயது தாண்டியும் வாழ்க்கையில செட்டில் ஆகாத, திருமணம் ஆகாத, இன்னும் சில நிலைகள்ல ஒரு நிரந்தரமான வேலை அமைப்புகள் இல்லாதவங்க எல்லாருக்குமே இந்த ராகுகேது பயிற்சி ஒரு 1-7ஆம் இடங்கள்ல வர்றதுனால ஒரு சில நல்ல அமைப்புகளை கொடுக்கும். இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் கொடுக்கும். பொதுவா ராகு வந்து வடக்கு திசையில பயணம் செய்ய வைக்கின்ற ஒரு கிரகம்ன்றதுனால இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வடக்கு திசை நகரங்களான ஹைதராபாத்து, பெங்களூரு, பூனா, பாம்பே, டெல்லி இது போன்ற வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சு தங்களுடைய தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு செல்லுவீங்க. அல்லது கணவன் மனைவி அமைப்புகள் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா பிரிகிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த வருஷம் வந்து மகர ராசி இளைஞர்களுக்கு கொஞ்சம் சாதனைகளை கொடுக்கின்ற ஒரு கண்டிப்பா ஒரு சாதிக்க இருக்கின்ற ஒரு வருஷமாகத்தான் இருக்கும். ஹேவிளம்பி நான் சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு வருஷம்ன்றதுனால உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடல்கள் இந்த இடம் வந்து மகர ராசிக்கு இருக்கும். ஆகவே மகர ராசிக்கு 7.5 சனி வர்றதை நினைச்சு இது பண்ண வேண்டாம். ஆரம்ப 3 வருட 7.5 சனி உங்களுக்கு அபரிமிதமான பண வரவுகளை தந்து அந்த பணத்தை சேமிக்க முடியாமல் செய்து அடாடா இவ்வளவு பணம் வந்தும் நாம் வந்து விட்டுவிட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்கின்றதுனால அதை முன்னாடியே உணர்ந்து வருகின்ற பணத்தை ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து செலவு செஞ்சு அதை வந்து ஒரு நல்ல வழிகளை முதலீடா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் மகர ராசிக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு வருஷமா தான் இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அடுத்து கும்பம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த கும்பராசிக்கு 12 ராசிகள்லேயே நடக்க இருக்கின்ற அத்தனை 3 கிரக பயிற்சிகளும் கும்பராசிக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. எப்படின்னு சொல்றேன்னா, சாதகமற்ற அமைப்புல இருக்கிற ராகு கேதுக்கள் 18 வருடங்களுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய 3, 6, 11ஆம் இடங்கள் பாவ கிரகங்களுக்கு நல்ல இடம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல வந்து இப்ப ராகு வர்றாரு. அதுவும் அவருக்கு பிடிச்சமான கடக வீட்டுல வர்றது கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் 11ஆம் வீட்டுல சனி பயிற்சி நடக்கும். அந்த 30 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற லாபஸ்தான சனி, எதையும் லாபமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் சனி வர்றதும் மிகப்பெரிய யோகம். இது மாதிரி அமைப்பு எப்போ ஒரு நாள்ல தான் வரும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சி 6ஆம் இடத்துல வர்றது ஒரு மேன்மையான ஒரு நல்ல கடனற்ற, கடன் வாங்க தேவையில்லாத சகலவிதமான பாக்கியங்களையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலையும், தற்போது இருக்கின்ற 8ஆம் இடத்து அஷ்டம குரு எனப்படுகின்ற 8ஆம் இடத்து குரு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்திற்கு மாறி இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தையும் கிடைக்க வைக்க இருக்கிறதுனாலையும், பாக்கியங்கள்னு சொன்னா வேலை, திருமணம், புத்திரம், மற்ற பண விஷயங்கள். ஆக வேலை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம். இது வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கலன்னு மனசுக்குள்ள ஏக்கப்பட்டுக்கிட்டு ஒரு பூட்டி வச்சிருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் முயற்சி இல்லாமலேயே, அதிகமான முயற்சி இல்லாமலேயே ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புல கிடைக்கிறதுக்கான இது வருது. அடுத்து அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியின் மூலமாக சனி பகவான் லாபத்தை தருகின்ற 11ஆம் இடத்துல வர்றார். ஆக 3 கிரக பயிற்சிகளும் ஒரு சேர ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடியது கும்பராசிக்கு மட்டும்தான்.
பொதுவாக நான் கும்பராசிக்காரர்கள் நிதானமானவர்கள், கொஞ்சம் மந்தமானவர்கள், சோம்பலானவர்கள் எழுதுவேன். இந்த சோம்பல் அனைத்தையும் நீங்கள் உதறி தள்ளி இன்றையில இருந்தே, இந்த வாரத்தில் இருந்தே அத்தனையிலையும் சுறுசுறுப்பாக நடந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த 3 வருடங்களுக்குள்ள நீங்கள் உணர முடியும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் கடவுள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறார். ரெண்டாவதாக கோச்சார பலன்கள் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும்னாலும் பிறந்த ஜாதகப்படி குருதசை குருபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க, ராகுதசை ராகுபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க, சனிதசை சனிபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய மேன்மையான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது. உங்க பிறந்த ஜாதகப்படி ராகுதசை ராகுபக்தியோ, சனிதசை சனிபக்தியோ, குருதசை குருபக்தியோ இது நடக்கிறவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் ஒரு 3 வருடம் மிகச்சிறந்த நல்ல மேன்மையா தரும். இன்னும் துல்லியமாக ஒரு பலனை நான் சொல்ல போனா எப்படின்னா, உங்க ஆயுள் முழுக்க சம்பாதிக்க இருக்கிற பணமும் உங்க ஆயுள் முழுக்க சம்பாதிக்க இருக்கிற ஒரு நல்ல பேரு இந்த 3 வருஷத்துக்குள்ள உங்களால சம்பாதிக்க முடியும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியில பகவான் ஒரு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதல்களை இன்னும் சில வாரங்கள்ல ஆரம்பிக்க இருக்கிறார். ஆகஸ்ட் 18க்கு மேல் அப்படியே ஒரு மாதிரியான அமைப்புகள் உருவாகும். இன்னொன்னு, நல்லவைகள் கெடுதல் தான் உடனே நடக்கும், நல்லவைகள் நிதானமாக தான் நடக்கும். ஆகவே வளர்ச்சி என்பது நிதானமாகத்தான் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பிறந்தவொடனே எனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 கோடி ரூபா விழலையேன்னு கேட்கக்கூடாது. வளர்ச்சி என்பது நிதானமாகத்தான் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது ஒரு 3 வருடங்களிலிருந்து திரும்பி பார்க்கும்போது கடந்த காலத்தை விட இந்த காலம் நாம் நன்றாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும். கோச்சார ரீதியா நல்ல பலன்கள் நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த அனுபவிக்கிற அமைப்பு பிறந்த ஜாதகத்துல இருக்கணும். அதன்படி தான் வாழ்க்கை அமையும். ஆகவே முயற்சி செய்தால் இந்த வருடத்துல நீங்க அனைத்து சுகத்தையும் அனைத்து நலங்களையும் பெற்று வாழ்வீர்கள் என்று கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ பலனை சொல்றேன். அடுத்து மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இந்த வருஷத்துலேருந்தே உருவாகுது. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2012, 13, 14 ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. சமீபத்தில் 7.5 சனி அமைப்புகள் கிடையாது. கிரக அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் வருது. ஆகவே உங்களுடைய முயற்சியின் மூலமாக அனைத்து பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கின்ற ஒரு வருடமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ராசிநாதன் 8ல் மறைகிறாரு, அஷ்டம குரு வர்றாரு அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. எப்போவுமே குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால எல்லா விதமான ஒரு அமைப்பையும் உங்களுக்கு அவர் தான் கொடுக்கணும். அதனால 8ல் மறைகிற குரு உங்களுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். சனிப்பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தற்போது இருக்கின்ற 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாறுறார். எப்போவுமே ஒரு பாவ கிரகம் திரிகோணஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்திலிருந்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மாறினா மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இப்போ இருக்கிறது சனிக்கு கெட்ட இடம். அதை விட கெட்ட இடத்துல போய் அவர் இருக்க போறதில்லை. ஆகவே மாறுகின்ற பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தான் தரும். ராகுகேது பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு சாதகமான இடமான 6ஆம் இடத்திலிருந்து சாதகமற்ற இடம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆயினும் அந்த 5ஆம் இடம் அவருக்கு கடகம்ன்றதுனால பிடிச்ச வீடுன்றதுனால பெரிய தொல்லைகள் எதுவும் ராகு கேதுக்களாலே உங்களுக்கு இருக்காது. ஆகவே மாற்றங்களுடன் கூடிய முன்னேற்றங்கள் மீனராசிக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மாற்றங்கள்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு அடுத்த நல்லதுகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் கிரகங்கள் தரும். சில நேரங்களில் கிரகங்கள் ஒரு நல்லதை கொடுக்கும்போது ஒரு அடி அடிச்சு தான் ஒரு முதுகுல ஒரு தட்டி தான் ஒரு நல்லதை கொடுக்கும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனால் நல்ல காலம் பிறக்க இருக்குது அப்படின்றத நம்ம உணராம வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி தான் கிரகம் வெளியில தள்ளும். வெளியில தள்ளும் போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ சந்தோஷமா இருந்த இடத்த விட்டு ரோட்ல விழுந்துட்டனே அப்படின்ட்டு ஒவ்வொன்று அழுது கத்திக்கிட்டு இருப்பீங்க. அழுகை ஒரு நாள் காலம் அனைத்தையும் மாற்றும் என்பதன்படி அழுகை ஒரு நாள் தீரும்போது எழுந்திருத்து தெருவில் நடக்கும்போது இருட்டான வீட்டுக்குள்ள விட வெளிச்சம் என்கின்ற ஒரு தெரு எதிரில் இருக்கு. இதுதான் உண்மையான வெளிச்சம், இதுதான் உண்மையான வாழ்க்கைன்றதை உணரும் போதுதான் கிரகங்கள் செய்யற ஒரு சில விளையாட்டுகள் உங்களுக்கு புரியும். அதன்படி மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வருகின்ற ஒரு மாற்றங்களை இந்த வருடம் கொடுக்கும். உங்களுக்கும் நான் மற்ற ராசிகளுக்கு சொன்னதை போல ஹே விளம்பி என்றாலே மகிழ்ச்சியை சொல்லுவது என்கின்ற அர்த்தத்தின்படி மாற்றங்கள் இருந்தாலும் சில விதமான தடைகள் தாமதங்கள் மீனராசிக்கு இருந்தாலும் அவைகள் அனைத்துமே அடுத்த ஆண்டு நல்லா நடக்க இருக்கிறதுக்கான ஆரம்பங்களாகத்தான் இருக்குன்றதுனால மீனராசிக்கும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு நேயரை பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், என்னோட பேர் கோகிலா. சொல்லுங்க கோகிலா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க சென்னையில இருந்து அழைக்கிறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் 28/9/1993. 28/9 நட்சத்திரம். ஒரே நிமிஷம். 28/9/1993ங்களா?
ஆமா மேடம். நேரம் சொல்லுங்க. எந்த டைம் கும்பராசி, சதய நட்சத்திரம், கும்பலக்கணம். எந்த டைம்ல பிறந்தீங்கம்மா? 4 மாலை. சரி சரி, ஐயா விட உங்க கேள்வியை கேட்கலாம். ஒரு நிமிஷம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா சொல்லுங்கம்மா. என்னோட படிப்பு சம்பந்தமா நான் கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா நான் இப்ப என்ன முடிச்சிருக்கேன். சரி, படிப்புக்கு எனக்கு கிடைக்கல, இடம் கிடைக்கல, அதனால நான் படிக்கலான்னு இருக்கேன். என்னம்மா முடிச்சிருக்கிறீங்க? என்ன முடிச்சிருக்கிறீங்க? எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஐயா. சரி, மேற்கொண்டு படிக்கலான்னு இருக்கேன். இந்த வருஷம் எனக்கு சீட் கிடைக்கல, அதனால என்னோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க கொஞ்சம் படிப்புல ரொம்ப ஆர்வமுள்ளவரா இருப்பீங்கம்மா. உங்களுக்கு இப்ப சனி தசை இப்பதான் 2018 தான் சுயபக்தி முடிய போகுது. ஒரு 2.5 வருஷம் சுமாரான வருஷம் தான். சனி தசை புதன் பக்தி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 2018ஆம் ஆண்டு சனி தசையில புதன் பக்தி ஆரம்பிக்கிறதுனாலையும், புதன் உங்களுக்கு 5 குடையவராகி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அடுத்த வருஷம் மேல் படிப்புக்கு நிச்சயமாக படிக்க முடியும். படிக்கிறதுல ரொம்ப கல்யாணம் 7ஆம் இடத்துல என்னம்மா? ஆமாம்மா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனிச்சிருக்கிறது ஒரு கலத்திர தோஷம். உங்களுக்கே திருமணத்துல கொஞ்சம் விருப்பம் குறைவாக இருக்கும். மேற்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிற ஆள் நீங்க. ஆமா, 2019ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் திருமணம். 2019ஆம் ஆண்டு, அதாவது 26 வயசு 27 வயசு ஆயிடும். 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இந்த அமைப்பு கொஞ்சம் 7 குடையவர் 8ல் மறைஞ்சிருக்கிறார். ஆகவே 27 வயதிற்கு பிறகுதான் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் நீங்க பிடிவாதம் பிடிச்சு காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. மேல் படிப்பு படிங்க. மேல் படிப்பு படிக்கிறது மூலமா ஒரு 2 வருஷம் போயிடும். 27 வயதிற்கு பிறகு திருமணம் நடக்கும். ஜாதகம் நல்லா இருக்குமா, அதனால ரொம்ப நல்லா வருவீங்க. அடுத்தடுத்து யோக தசைகள் 24 வயசுக்கு பிறகே சனி புதன் கேது சுக்கிரன் என வாழ்நாள் முழுக்க ஒரு 70 வருஷம் நல்ல யோக தசைகள் நடக்கிறதுனால வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான ஹேவலம்பி தமிழ் புத்தாண்டு பலன்களை சொன்னேன். அதே போல அனைத்து விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நேயர்களுடைய கேள்வியாக இருக்கட்டும், இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்களாக இருக்கட்டும், அதுல 12 ராசிகளுடைய பலன்களாக இருக்கட்டும், இவ்வளோ நேரம் பொறுமையா மக்களுக்கு சென்று சேரும் அளவிற்கு நீங்க நிதானமா சொன்னீங்க. மிக்க நன்றி. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் சேரும் புத்தாண்டாக அமைய வேண்டும் சொல்லிட்டு இந்த விண் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கோ. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தக்க பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்பலாம். அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் பெற்று நீங்கள் அனைத்து விதமான நல்வாழ்வு பெற வேண்டும் என்று விண் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்தி அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.